தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புனித அந்தோணியாருக்கு பிரார்த்தனை. ஓ புனித அந்தோணியாரே, புனிதர்களில் மிகவும் மென்மையானவரே, கடவுள் மீதான உங்கள் அன்பும் அவருடைய படைப்புகள் மீதான உங்கள் கருணையும் பூமியிலே அற்புத சக்திகளை பெற உங்களை தகுதியுடையவர்களாக மாற்றியது. கஷ்டத்திலோ அல்லது பதற்றத்திலோ இருப்பவர்களுக்காக நீங்கள் எப்போதும் பேச தயாராக இருந்த உங்கள் வார்த்தைக்காக அற்புதங்கள் காத்திருந்தன. இந்த எண்ணத்தால் ஊக்கமடைந்து எனது இன்றைய கோரிக்கையை எனக்காக பெற்றுத்தருமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். என் ஜெபத்திற்கு விடை காண ஒரு அதிசயம் தேவைப்படலாம். அப்படி இருந்தும் நீங்கள் அற்புதங்களின் புனிதர். எப்போதும் மனித அனுதாபத்தால் நிறைந்த இதயம் கொண்ட மென்மையான மற்றும் அன்பான புனித அந்தோணியாரே, உங்கள் கைகளில் அடைக்கப்படுவதை விரும்பிய இனிமையான குழந்தை இயேசுவின் காதுகளில் என் வேண்டுகோளை கிசுகிசுக்கவும் என் இதயத்தின் நன்றியுணர்வு எப்போதும் உங்களுடையதாக இருக்கும். ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 2 முதல் 5 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மனத்தாழ்மையால் மட்டுமே கடவுளை பற்றிய அறிவை எந்த மனிதனும் அடைய முடியும். உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வழி தாழ்ச்சியே ஆகும். பூமிக்குரிய செல்வங்கள் நாணலை போன்றவை. அதன் வேர்கள் சதுப்பு நிலத்தில் புதைந்துள்ளன. அதன் வெளிப்புறம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் அதன் உள்ளே சகதி உள்ளது. ஒரு மனிதன் அத்தகைய நாணலில் சாய்ந்தால் அது முறிந்து அவன் ஆன்மாவை துளைக்கும் என்று பதுவாவின் புனித அந்தோணியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்புள்ள கன்னியர்களை கூட நரகத்தில் காணலாம், ஆனால் தாழ்ச்சி இல்லாத எந்த ஆன்மாவையும் விண்ணரசில் காண முடியாது என்று சியன்னா கத்ரீன் அம்மாள் கூறுவார்கள். ஜெபமும் தவமும் செய்ய முடியாத காரியத்தை தாழ்ச்சியின் இதயம் செய்து காட்டி விடுகின்றது. ஆணவத்தால் இழந்த மனுக்குலத்தை ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியினால் மீட்டெடுத்தார். தான் யார் என்று நிரூபிக்க போராடி கொண்டிருக்கும் இன்றைய மனிதர்கள் மத்தியில் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மையை ஏற்றுக்கொண்ட கல்வாரி நாயகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்மையே தாழ்ச்சியின் புண்ணியத்தால் அலங்கரிக்க குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக வாழ இறையருள் வேண்டி இன்று மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து மகிழ்கின்றோம். அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி எங்கள் எல்லாவித அச்சத்தினின்றும் பயத்தினின்றும் எங்களை காத்து கொள்பவரே, உமக்கே நன்றி. எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என்று திருப்பாடல் 31:15 நாங்கள் வாசிப்பதை உணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் செய்யப்போகும் அனைத்து காரியங்களையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று திருப்பாடல் 32:8 நாங்கள் வாசிப்பதை நினைவு கூர்ந்து அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் நீர் உடனிருந்து அவர்கள் செல்ல வேண்டிய வழியை காண்பித்தருளுமாறு வேண்டுகின்றோம். ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் கற்பதை கசடர கற்று இதயத்திலும் சிந்தனையிலும் அதனை பதித்து மனித மாண்போடு சமூக அக்கறை கொண்ட ஆற்றல் மிக்க சக்திகளாக இவர்கள் உருவாக அருள் புரியும். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்போதும் என் கண்முன் நிற்கின்றன என்று எங்களுக்கு பலமூட்டும் இறைவா, இன்று நாங்கள் செல்லும் பாதையை செம்மைப்படுத்தும். உம்மை வருத்தும் வழிகளில் செல்லாதவாறு தற்காத்து கொள்ளும். ஞானம் நிறைந்த உள்ளத்தோடு சரியானதை தேர்ந்து தெளிந்து அதன் வழி நடந்து உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்வை எமக்கு அருளும். நோய், வறுமை, பிணி, கேடுகள், பிசாசின் தொந்தரவுகள், வேலைகளில் எதிர்கொள்ளும் சவால்கள், உறவு சிக்கல்கள், கடன் தொல்லைகள் என்று எங்கள் வாழ்வில் மீண்டும் மீண்டும் வந்து அலைகளைப் போல எங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் எதுவும் எங்களை தாக்காதவாறு உமது அக்கினி கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து தற்காத்து கொள்ளும். என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, இன்று என் வாயின் சொற்கள் அனைத்தும் உமக்கு ஏற்றனவாய் இருக்கட்டும்.
என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என்று திருப்பாடல் 19:14 நாங்கள் வாசிப்பதற்கிணங்க என் வாயின் வார்த்தைகளையும் என் உள்ளத்தின் எண்ணங்களையும் உமது கரத்திலே சமர்ப்பித்து அது எந்நாளும் உம்மை நோக்கியே இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாய் இருக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.